சேர்ந்து கட்டின இந்த 3000 வருஷத்துக்கும் மேல பழமையான முதல் சிவன் கோவில் நம்ம தமிழ்நாட்டுல இருக்குதுன்னு நினைக்கும் போது ரொம்ப பெருமையா இருக்குது. முருகருக்கு இந்திரர் ஐராவத யானைய பரிசா கொடுத்த இடம், 6 அடி மரகத கல்ல ஒரு நடராஜர் சிலை இருக்கிற இடம், கோவில் குளம் அக்னி தீர்த்தமா மாறின பொழுது 999 ரிஷிகள் அதுல விழுந்து உயிர் தியாகம் செஞ்ச பொழுதும் ஒரு ரிஷி மட்டும் எல்லா வேதங்களையும் பாதுகாத்த காரணத்துக்காக சிவாவே அவருக்கு சகசிரலிங்கமா காட்சி அளித்த இடம். அந்த ரிஷி தான் மறுபிறவியில திருவாசகம் பாடிய மாணிக்க வாசகரார் ஆகிறாரு. நவகிரகங்கள் இல்லாத இந்த கோவில்ல வெறும் சந்திரன், சூரியன், செவ்வாய் மட்டும்தான் இருக்கிறாங்க. தாழம்பூவுக்கு பாவ விமோச்சனம் கொடுத்து இந்த கோவில்ல மட்டும்தான் தாழம்பூவை சாமிக்கு சாத்துறாங்க. 3000 வருஷத்துக்கும் மேல பழமையான இந்த இளந்த பழம் மரத்தடியில தான் ராவணனுக்கும் மண்டோதரிக்கும் கல்யாணம் ஆச்சுன்னு சொல்றாங்க. பாண்டிய ராஜாக்களின் தலைநகரமான இந்த இடம் மங்களநாதர் சுவாமி, மங்களேஸ்வரி அம்மன் இருக்கக்கூடிய இடம் தான் இந்த உத்திரகோச மங்கை. நம்ம முன்னோர்கள் செய்த புண்ணியம் இருந்தால் மட்டும்தான் இந்த கோவிலுக்கு போக முடியும். ஏப்ரல் 4ஆம் தேதி கும்பாபிஷேகம் பண்ண கோவிலுக்கு ஏப்ரல் 5ஆம் தேதியே நாங்க போனது ரொம்ப பெரிய பாக்கியமா இருக்குது. நீங்களும் ஒரு சிவன் பக்தரா இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த கோவிலுக்கு போங்க. மனசுக்கு அவ்வளவு நிம்மதியா இருக்கும். என்னதான் இருந்தாலும் இந்த உலகத்தின் முதல் சிவன் கோவில் அல்லவா. இந்த கோவிலுக்கு பக்கத்திலேயே சுயம்பு வாராகி அம்மன் இருக்கிறாங்க. மறக்காம அவங்களையும்